ஹைடா நிமிஷாய இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பக்தர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவருடைய மகனும் மகளும் வந்து மேல் படிப்பு படிக்க மாட்டேன் சன்னியாசியாக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட புலம்புறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாவும் அதாவது வந்துடா மகன் வந்து 18 வயது மெடிசன் படிக்கிற போகிறார். ஆனால் அவர் வந்து மேல் படிக்க ஒரு விருப்பம் இல்லை, சன்னியாசியாக தான் இருப்பான். அதுக்கு வந்து புலம்பும்போது அம்மா வந்து அவளுக்கு சிவசிவா இவங்க வந்து மரணப்படுக்கையில் பிள்ளைகளை விடுவாங்களே தவிர்த்து இவனுக்காக சன்னியாசியாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அம்மா புலம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்தர் வீட்டிலேருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறி அதுக்கு பிறகு வந்து அம்மா வந்து ஆசிரமத்துக்கு வராங்க. ஆசிரமத்துக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து பிரம்மச்சாரிகள் வந்து அந்த பெண் பிரம்மச்சாரிகளை வந்து ஆசிரமத்துக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கச்சிருக்கும்போது சில பேர் ஆதரவாகவும் சில பேர் எதிர்த்தும் கதைக்கிறாங்க. இதுக்கு வந்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மச்சாரி வந்து சிரத்தையோட வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கட்டுப்பாடு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெண் பிரம்மச்சாரினி வந்து ஒரு கட்டுப்பாடோட இங்கே வாழ வராங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஆண் பாவத்தில் இருக்கணும். அதாவது மனத்தில் வந்து அவங்க ஒரு ஆண் அப்படின்றது வந்து யோசிக்கணுமா. அப்போ தான் அங்கே வந்து பெண்ணும் இருக்காங்க ஆணும் இருக்காங்கன்னு போது அந்த ஒரு ஈர்ப்பு வரும். கண்டிப்பாக அது இயற்கை தான் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதால் வந்து அந்த பெண் வந்து தானும் ஒரு ஆண் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனப்பாங்கு மாறும்போது அங்கே வந்து எதுவுமே நடக்காது. மற்றது வந்து அம்மாவோட கண்ட்ரோல் இருக்கும்போது அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மா பகவானுடைய நாமத்தை வந்து சில நேரங்களில் உறக்க சொல்லணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, அதாவது வந்து இறைவன்கிட்ட நாகரிகம் அதுகள் வந்து இல்லை. அதாவது இறைவன்கிட்ட நாகரிகமாக அப்படியெல்லாம் பழகக்கூடாது. இறைவன்கிட்ட நம்மளை வந்து முழுமையாகவே வெளிப்படுத்தணும். இறைவன் மேலே நமக்கு வர உணர்வுகளை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பகவானுடைய நாமத்தை உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா வெட்கப்படாமல் உறக்க சொல்கிறாங்க அம்மா. ஸோ வந்து இதே கதவை எப்போவுமே திறந்து வச்சுக்கொள்ள, அப்போ தான் இறைவனால் உன்னை முழுமையாகவே ஆக்கிரமிக்க முடியும் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ மனுஷங்க கிட்ட அது உலக வாழ்க்கை கிட்ட மட்டும்தான், அந்த உலக வாழ்க்கையில் மட்டும்தான் நாங்கள் நாகரிகம் பார்க்கணுமே தவிர்த்து இறைவன் முன்னாடி நாங்கள் நாகரிகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து முடிக்கிறாங்க. அடுத்தது வந்துடா குழந்தையை வந்து எப்படி வளர்க்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது வந்து குழந்தையை வளர்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து வளர்க்குற பெற்றோரும் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். அதாவது வந்து இப்போ பெற்றோர் வந்து ஒழுங்காக இருந்தால் பிள்ளைகள் வந்து ஒழுங்காக இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்குற பெற்றோர் ஒழுங்காக இல்லாட்டிக்கு பிள்ளைகளும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து சொல்லிக் கொடுக்குற நாங்கள் பெற்றோர்கள் வந்து ஒழுக்கமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கண்டிப்பு இல்லாமல் நாங்கள் வளர்க்குற அன்பு வந்து உண்மையான அன்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது கண்மூடித்தனமான பாசம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப பாசம் வச்சிட்டிங்கன்னா அவங்க எது தப்பு செஞ்சால் கூட நல்லது அவங்க சரின்னா உங்களுக்கு தோணும். ஸோ வந்து அம்மா அப்படி சொல்லல, கண்டிப்பு இல்லாத அன்பு உண்மையான அன்பு இல்லைன்றாங்க. அடுத்தது வந்து அன்றாடம் வந்து இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்பு ஒரு வேலையை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா. ஸோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்காடியே அவங்க சோம்பேறிகள் ஆகிடுவாங்களாம். இப்போ வந்து அன்றாடம் வந்து உழைப்பினுடைய மேன்மையை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க சொல்லி அம்மா சொல்லலை. ஸோ அது அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஸோ நாங்கள் தான் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முக்கியமாக ஆன்மீக கல்வியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அம்மா சொல்கிறாங்க. ஆன்மீக கல்வி சொல்லிக் கொடுத்தா தான் நல்லது எது வாழ்க்கை எது தேவை நாங்கள் எது அடைய வந்திருக்கோம் அப்படின்ற உண்மையான அது வந்து புரியும், வாழ்க்கையில் உண்மையான நோக்கம் புரியும் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து முக்கியமாக ஆன்மீக கல்வியும் வந்து பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு நாயை போல வாழக்கூடாது. நாய் வந்து இனவர்த்தி செய்து சாப்பிடுது தூங்குது இப்படி தான் செய்யுது. அதே மாதிரி தான் மனிதர்கள் இப்போ செய்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து மனித பிறவி வந்து ஒரு மேலான பிறவி. ஸோ வந்து எந்த ஆன்மீக பயிற்சிக்காக இங்கே நாங்கள் படைக்கப்பட்டோமோ, எந்த ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக படைக்கப்பட்டோமோ நாங்கள் அதை வாழையிலையும் அதுக்கு எதிராக ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்றோம்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ வந்து இது அழிவுக்கு தான் விட்டு செல்லும்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ வந்து அடுத்தது நம்ம சொல்கிறாங்க, விலங்குகள் வந்து தங்களுடைய உணர்வுகளை இப்போ புலி பசித்தாலும் புள்ளத்தினாது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த புலி வந்து அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ற மாதிரி அது வாழுது. ஆனால் மனிதர்கள் வந்து அந்த உள்ளுணர்வு சொல்கிறபடி வாழ்றது இல்லை, அதுக்கு எதிராக தான் வாழ்றாங்க. இந்த மனித பிறவி எதுக்கு கொடுத்ததோ அதில் நோக்கத்தை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு இறைவனுக்காக நம்ம வாழ சொல்கிறாங்க. ஓகே, நமசிவாய வாழ்க வளமுடன்.